வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 16ஆம் அத்தியாயம் மதத்தை காத்த மாதரசியர். அதில் திலகவதியாரும் திருநாவுக்கரசரும். அந்த கதையை கொஞ்சம் சொல்கிறேன். அப்பரால் அந்த பல்லவ ராஜா சமணத்தை விட்டு சைவம் தழுவினது பின் கதை. முன்னாடி அப்பரே சைவத்தை விட்டுவிட்டு சமணத்துக்கு போயிருந்தவர்தான். அப்படிப்பட்டவர் சைவ சமய குரவரில் ஒருவராக, நால்வரில் ஒருவராக நெஞ்சுருகி நெஞ்சுருகி கேட்கிற நம்முடைய நெஞ்சும் உருகும்படி தேவாரம் பாடி சாக்ஷாத் ஈஸ்வரனிடமே வாகீசர், நாவுக்கரசர் என்று பட்டம் வாங்கினவராக ஆனார் என்றால், இப்படி அவரை ரீகன்வெர்ட் பண்ணின பெருமையும் ஒரு ஸ்திரீக்குத்தான் போகிறது. அப்பர் சமணராக இருந்து அப்போது ஒருவருக்கு அந்த பேரோ திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ற பேரோ கிடையாது. தர்மசேனர் என்ற பெயரே இருந்தது. அதுவும் அவருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் இல்லை. பெற்றோர் வைத்த பெயர் மருள் நீக்கியார் என்பது. மருள் என்பது மாயை. அப்புறம் இவருக்கே ஏதோ மாயை உண்டாகித்தான் சைவத்தை விட்டு ஜைனத்துக்கு போய் அந்த மதத்தில் ரொம்ப கற்றுத்தேர்ந்து ஆச்சாரிய ஸ்தானமடைந்து தர்மசேனர் என்று பெயர் வைத்து கொண்டார். அவரை மறுபடி வைதீக மதத்துக்கு திருப்பியது அவருடைய தமக்கைதான். திலகவதி என்பது அவள் பெயர். திலகவதியார் என்று மரியாதையாக சொல்வார்கள். இவளுக்கும் இதையே காரண பெயராக சொல்லும்படி மாதர் குலத்திலகம் என்கிறபடி இருந்தாள். இவளுடைய பாதிவிருத்தியம் கற்பு நெறி ஆச்சரியமானது. கல்யாணமான அப்புறம் பதியிடம் பரம பக்தி வைத்த உத்தம ஸ்திரீகள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்றால், திலகவதியோ தனக்கு நிச்சயம் பண்ணிய வரன் கல்யாணம் நடக்கும் முன்பே மரணமடைந்து விட்டதற்காக தானும் சதி தர்மப்படி பிராணனை விட்டுவிட நினைத்தவள். அவள் குழந்தையாய் இருக்கிற போதே கலிப்பகையார் என்ற சேனாதிபதியை அவளுக்கு பெற்றோர் நிச்சயம் செய்திருந்தார்கள். அப்புறம் கலிப்பகையார் ஏதோ யுத்தம் என்று வடதேசம் போய்விட்டார். அவர் திரும்பி வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்கு முன்பே இவளுடைய தகப்பனார் கண்ணை மூடிவிட்டார். உடனே பரம பதிவிரதையான தாயாரும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். திலகவதி அவளுடைய தம்பி மருள் நீக்கி 2 பேருக்கும் அப்போது சிறு வயதுதான். அப்படி இருந்தும் அந்த அம்மாள் இவர்கள் என்ன ஆவார்களோ என்று நினைக்காமல் பதிபக்தியினால் தானும் புருஷனோடு உயிரை விட்டுவிட்டாள். இப்படி அப்பா அம்மா 2 பேரும் போய் கன்யா பெண்ணும் தம்பியும் நிர்கதியாயிருக்கும் போது இடிக்கு மேல் இடி மாதிரி யுத்தரங்கத்திலே இருந்து சேதி வந்தது. கலிப்பகையும் வீர ஸ்வர்க்கம் அடைந்து விட்டார் என்று. அப்போதுதான் ஆச்சரியமான பதிவிரதா தர்மத்தோடு திலகவதி அவரை எனக்கு பதி என்று பெற்றோர்கள் நிச்சயம் பண்ணிவிட்டதால் என்னை அவருக்கு மனசினால் கன்யாதானம் பண்ணி கொடுத்து விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் நானும் இப்போது என் தாயார் காட்டிய வழியில் பதியின் பின்னே போகிறேன் என்று பிராண தியாகத்துக்கு புறப்பட்டு விட்டாள். இவளுக்கென்று அவரிடம் காதல் கீதல் கூட இல்லை. அப்படி இருந்தாலாவது தன் மனசை அவருக்கு அர்ப்பித்து விட்டதால் அவர் போன பின் இவளால் ஜீவிக்க முடியவில்லை என்பது நியாயம்தான் எனலாம். இவளோ தாயார் தகப்பனார் நிச்சயம் பண்ணிவிட்டார்கள் என்ற ஒன்றுக்காகவே அந்த வரனை பதியாக கொண்டு விட்டாள். இப்படி இவள் உயிரை விடுகிறேன் என்று புறப்பட்ட போது மருள் நீக்கி ரொம்ப அழுதார். தாயார் தகப்பனார் போன பின் தமக்கையின் ரட்சணையே நம்பியே தான் வாழ்வதாகவும் சின்ன பையனான தன்னை தனியாக விட்டுவிட்டு அவளும் போகிறாள் என்ற அவளுக்கு முந்தி தான் தற்கொலை பண்ணிக்கொள்வேன் என்றும் தீர்மானமாக சொன்னார். தம்பி இப்படி சொன்னதும் அவள் மனசை மாற்றிக்கொண்டாள். பிராணனை விடாவிட்டாலும் இனி வேறு எவரையும் பதியாக வரிப்பதில்லை என்று திடமாக நிச்சயித்து கொண்டு வைதவிய விதவைகளுக்குரிய ஆச்சாரியத்தை மேற்கொண்டு சிவபக்தி சிவாலய பணி செய்து கொண்டு தபஸ்வினியாக வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தாள். தம்பியையும் பொறுப்போடு கவனித்து வளர்த்தாள். கொஞ்சம் வயதானதும் மருள் நீக்கியார் மேலே படிப்பதற்காக பிறந்த ஊரான திருவாமூர் கிராமத்தை விட்டு திருப்பாதிரிப்புலியூருக்கு திருப்பாப்புலியூர் என்று பேச்சிலே சொல்வது போனார். பாடலி விருட்சம் என்பதை தமிழில் பாதிரி மரம் என்பார்கள். அந்த மரம் ஸ்தல விருட்சமாக இருந்த ஊருக்கு திருப்பாதிரி புலியூர் என்றும் பாடலிபுத்திரம் என்றும் பெயர்.
வடக்கே அசோகனுடைய பாடலிபுத்திரம் மாதிரி தெற்கே இது. படிக்க போன மருள் நீக்கியார் அங்கே சமணர்கள் பெரிய கல்விச்சாலை வைத்திருப்பதை பார்த்தார். கல்வி அறிவை பொதுமக்களுக்கு எல்லாம் பரப்புவதில் சமணர்கள் நிறைய தொண்டு செய்திருக்கிறார்கள். சமண முனிவர்கள் வாழ்கிற இடத்துக்கு உள்ள பள்ளி என்ற பெயரே இப்போதும் ஸ்கூலுக்கு பேராக இருக்கிறது. மிஷனரிகள் வைக்கிற ஸ்கூலில் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மதத்துக்கு இழுக்கப்படுகிற மாதிரி மருள் நீக்கியாரின் கதையும் ஆயிற்று. நல்ல புத்திமானான அவரை ஜைனர்கள் தங்கள் மதத்தில் இழுத்து கொண்டு விட்டார்கள். அவரும் அதில் ஒரு ஆச்சாரியராக ஆகி தர்மசேனர் என்ற பெயரில் புகழோடு இருந்து வந்தார். முக்கியமாக அப்போது பல்லவ ராஜா மகேந்திரவர்மாவே சமணனாக இருந்ததால் ராயல் பேட்ரனேஜில் அந்த மதம் அப்போது செல்வாக்கு அடைந்திருந்தது. இங்கே திலகவதி திருவாமூரை விட்டு கொஞ்சம் தள்ளி கடில நதிக்கு வடகரையில் பன்ருட்டிக்கு பக்கத்தில் உள்ள திருவதிகை என்கிற பெரிய சிவக்ஷேத்திரத்துக்கு வந்து அங்கே கோவிலை பெருக்கி மெழுகுவது, நந்தனத்திலிருந்து பூ பறித்து மாலை தொடுத்து தருவது முதலான சிவ புண்ணியங்களை பண்ணி கொண்டிருந்தாள். தம்பி சைவத்தை விட்டுவிட்டு வேறே மதத்துக்கு போய்விட்டான் என்று அவள் கேள்விப்பட்டாலோ இல்லையோ, ஏற்கனவே தாயார், தகப்பனார், பதியாக வரிக்கப்பட்டவர் ஆகியவர்கள் செத்து போனதை விட இதுதான் அவளுக்கு தாங்க முடியாத கஷ்டமாயிற்று. சதா சர்வதா ஈஸ்வரனிடத்தில் இப்படி வேத தர்மத்தை விட்டு வேறு வழியில் போய் விழுந்திருக்கிற சகோதரனை நீதான் கை தூக்கி விட வேண்டும் என்று கதறி பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். அவள் இதில் எவ்வளவு தீவிரமாக தவித்திருக்க வேண்டும் என்பது சாக்ஷாத் சிவபெருமானே அவளுடைய சொப்பனத்தில் பிரசன்னமானதிலிருந்து தெரிகிறது. கனவில் ஈஸ்வரன் வந்து, கவலைப்படாதேயம்மா, போன ஜென்மாவில் உன் தம்பி பண்ணின தபஸில் கொஞ்சம் குறையேற்பட்டதால் தான் இப்போது பரமதம் சேர்ந்திருக்கிறான். அந்த கர்மா தீருவதற்காக அவனுக்கு சூளை நோயை தண்டனையாக கொடுத்து அதன் வழியே அவனை என்னிடம் திருப்பிக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தார். சூளை நோய் என்பது ஒரு வயிற்று உபாதி. குடலை முறுக்கி பிழிந்து வழியெடுக்கும். பிழிந்தால்தானே அழுக்கு கர்மா போகும். தர்மசேனர் சூளை நோயில் அவஸ்தைப்பட்டார். அவரோடு கூட இருந்த சமணர்கள் என்னென்னவோ வைத்தியம் மாந்திரீகம் எல்லாம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. பிராணனே போய்விடும் போல துடித்து கொண்டிருந்த தர்மசேனருக்கு அக்காவை பார்க்க வேண்டுமென்று ரொம்பவும் ஆசையாயிற்று. அவளிடத்தில் அவருக்கு மிகவும் பாசம். மதம் மாறினது அவளுக்கு பிடிக்காது என்றே இத்தனை காலம் அவளை பார்க்காமல் இருந்தார். இப்போது உயிரே போகிறது என்கிற போது கண்ணை மூடும் முன் அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றவே அவளுக்கு ஆள் அனுப்பினார். இவருக்கு அவளிடம் இருந்ததை விட அவளுக்கு இவரிடம் வாஞ்சை ஜாஸ்தி. இவருக்காகத்தான் அவள் தன் உயிரை விடாமல் வைத்து கொண்டதே. ஆனாலும் இப்போது ஆள் வந்து செய்தி சொன்னதும் அவள் என்ன பண்ணினாள்? தம்பியிடம் இருந்த அபிமானத்தையும் விட அதிகமாக அவளுக்கு மதாபிமானம் இருந்தது. அதனால் உயிருக்குயிரான தம்பி உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்த அந்த சமயத்திலும் அவள் மனசை கல்லாக்கி கொண்டு, ஜைன வேஷத்தில் இருக்கிற என் தம்பியை நான் பார்க்க மாட்டேன், அவன் இருக்கிற சமண பள்ளிக்குள் காலெடுத்து வைக்கவும் மாட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். நம்முடைய ஸ்திரீகளுடைய மதப்பற்று எப்படிப்பட்டது என்று இங்கே பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். தர்மசேனருக்கு தாங்கள் செய்த மந்திர தந்திரம் வைத்தியம் எதுவும் பலிக்காமல் போனதும் பாடலிபுத்திரத்து சமணர்கள் இவரால் நம் பெயர் கெட்டுவிடப் போகிறதே என்று அவரை கைவிட்டு விட்டார்கள். திருவதிகைக்கு அவர் அனுப்பியிருந்த ஆள் திரும்பி வந்து திலகவதி வர மறுத்துவிட்டாள் என்று சொன்னான். மருள் நீக்கியாரை நடுவே மூடி தர்மசேனராக்கி இருந்த மருளும் நீங்குவதற்கு காலம் வந்தது. அக்காவின் காலில் போய் விழுந்து விடுவோம் என்று அவருக்கு தோன்றியது. ஜைன வேஷத்தில் தன்னை பார்க்க அவள் சகிக்க மாட்டாள் என்பதால் அதுவரை உடுத்தி கொண்டிருந்த பாயை அவிழ்த்து வேஷ்டி கட்டிக்கொண்டு மயில் பீழியையும் போட்டுவிட்டு திருவதிகைக்கு போனார். அங்கே தபஸ்வினியாக உட்கார்ந்திருந்த அக்காவை நமஸ்காரம் பண்ணி, இந்த சூளை நோயின் சித்திரவதை தீர நீதான் கதி என்றார். அன்பு மனசு கொண்ட அவளுக்கு உள்ளம் உருகிவிட்டது. வயிற்றுவலி நிவர்த்திக்காகவும் அதைவிட நாஸ்திக நிவர்த்திக்காகவும் திருநீறு தருகிறேன் என்று சொல்லி பஞ்சாட்சரத்தால் மந்திரித்து விபூதி கொடுத்தாள். மத கொள்கை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், வியாதி தீர்கிறதென்றால் சரி என்று
குழந்தையை மசூதிக்கு தூக்கி கொண்டு போய் ஊதிக்கொண்டு வருகிறோம் அல்லவா? இவரோ இன்னும் பக்குவப்பட்டவர். அக்கால் கொடுத்த விபூதியை பயபக்தியோடு உடம்பு முழுக்க பூசிக்கொண்டார். சூளை தீர சூளபாணிதான் கதி என்று தம்பியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு போனாள் திலகவதி. அங்கே வயிற்று வலி ஒரு பங்கு என்றால் பரமதத்துக்கு போனோமே என்ற பச்சாதாபம் அதை போல பல மடங்கு மனசில் வேதனை தர மருள் நீக்கியார் போய் மனசார மன்னிப்பு வேண்டினார். பச்சாதாபப்பட்டு விட்டால் ஈஸ்வரானுகிரகம் கிடைத்துவிடும். அப்படி மருள் நீக்கியாருக்கு கிடைத்த ஈசன் அருளினாலேயே தமிழ் தேசத்துக்கும் மகாபாக்கியம் கிட்டிற்று. அவருக்கு ஸ்தோத்திரம் பாடும் சக்தி வந்து கூற்றாயினவாறு விளக்கு கிள்ளீர் என்று பதிகம் பாடி விண்ணப்பிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு வந்த பெரிய கஷ்டத்திலிருந்தே நமக்கெல்லாம் தேவாரம் கிடைக்க பண்ணிவிட்டான் பகவான். சூளை நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. அப்போது அவர் செய்த பதிகத்தை கேட்டு மெச்சிய திருவதிகை வீரட்டனேஸ்வரர் அவருக்கு நாவுக்கரசர் வாசீகர் என்ற புது பெயரை வைத்து கடல்மடையாக அன்றிலிருந்து அநேகம் தேவாரங்களை பாட அருள் பண்ணினார். அவருக்கு அப்பர் என்று பெயர் வைத்தது ஞான சம்பந்த மூர்த்திகள். இது பிற்பாடு நடந்த சம்பவம். இதற்கு முந்தி பாதிரி புலியூர் ஜைனர்கள் தங்களுடைய தர்மசேனர் ஈஸ்வரானுகிரகத்தால் சூளை தீர்ந்து உடனே ஈஸ்வர பக்தியை எங்கேயும் பரப்பக்கூடிய தேவாரங்களை பாட ஆரம்பித்து விட்டார் என்று அறிந்ததும் தங்கள் மதத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து மகேந்திரவர்ம பல்லவனிடம் போய் ஏதோ இல்லாததும் பொல்லாததுமாக கோல் சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டு அவனும் திருநாவுக்கரசு சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாய்க்குள் தள்ளினான். அங்கேயும் ஈஸ்வரனின் பாத கமலங்களை அவர் ஸ்மரித்து கொண்டிருக்க காலவாயே ஏர் கண்டிஷன் பண்ணின மாதிரி ஆகிவிட்டது. சூஸ்வரமான வீணாகானத்தையும் ஸ்வச்சமாக ஜிலுஜிலுவென்று வீசுகிற சந்திரிகையையும் மந்த மாருதத்தையும் வசந்த காலத்தின் மாதுரியத்தையும் வண்டுகள் ரீங்காரம் செய்கிற ஒரு குளிர்ந்த தடாகத்தின் இனிமையையும் ஒன்றாகச் சேர்த்து அனுபவித்தால் எத்தனை இன்பமாய் இருக்குமோ அப்படிப்பட்ட பரமேஸ்வர பாதார விந்த அனுபவத்தை அந்த கொதிக்கிற காலவாய்க்குள் தாம் அனுபவிப்பதாக அவர் ஆனந்தமாக பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீலலே. தன் தண்டனை அவரை ஒன்றும் பண்ணவில்லை என்றதும் ராஜாவுக்கு இன்னும் கோபம் வந்தது. அவருக்கு விஷம் கொடுக்க பண்ணினான். அப்புறம் யானையை விட்டு இடற பண்ணினான். எதனாலும் அவரை பாதிக்க முடியவில்லை. அப்புறம் கல்லிலே அவரை கட்டி சமுத்திரத்திலே கொண்டு போய் போட போனான். சொற்றுணை வேதியன் என்று அப்போதுதான் அவர் தேவாரம் பாடினார். அவனுடைய அருள் துணை சமுத்திரத்தில் கல்லை கட்டி இறக்கின போதும் காப்பாற்றாமல் விடாது என்று கானம் செய்தார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இப்படி பஞ்சாட்சரத்தின் துணையை நம்பி அவர் ஜபித்து கொண்டிருக்க சிவபெருமான் அருளில் அந்த கல் தூணே தெப்பமாக மிதந்து வந்து கரையிலே அவரை ஒதுக்கியது. இப்போதும் அந்த இடத்துக்கு கரையேற விட்ட குப்பம் என்று பெயர் இருக்கிறது. இதுவும் திருப்பாப்புலியூர் கிட்ட உள்ளதுதான். இந்த அற்புதத்தை பார்த்ததும் மகேந்திரவர்மாவுக்கு கண் திறந்தது. அவனும் ஜைன மதத்தை விட்டு வைதீக மதத்துக்கு திரும்பிவிட்டான். ராஜா வைதீக சமயத்துக்கு வந்ததும் பல்லவ ராஜ்யம் முழுவதும் வேதநெறி தலைத்தோங்க ஆரம்பித்து சமணம் பௌத்தம் முதலிய புற சமயங்கள் மங்க ஆரம்பித்தன. அவன் வைதீக சமயத்துக்கு வந்ததற்கு காரணம் அப்பர் சுவாமிகள் என்றால் அவரே அப்படி வைதீகத்துக்கு வந்ததற்கு காரணம் திலகவதியார்தானே. அப்பரால் நடந்த மகா பெரிய மதத்தொண்டுக்கு அவள்தான் வித்து. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. மகாபெரிவா சரணம்.